சார் நிஜாமுதீன் சார் வணக்கம். நிஜாமுதீன் சார், எனக்கு இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த அடுத்த 2வது தினத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு. அதற்கு பிறகுதான் விஜய் வீடியோ வெளியிட்டார். சரியா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளியிட்டு சொன்னாரு, எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் தன்னுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் இப்படி இறந்து போவதை விரும்ப மாட்டார்கள். அதனால யாரும் உண்மைக்கு மாறான அவதூறுகளை பரப்பாதீங்க அப்படின்ட்டு தான் அவர் பேசினார். அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு தான் விஜய் வீடியோ வெளியிட்டு உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணுதுன்னா என்ன நீங்க பழி வாங்குங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 3 நாள் கழிச்சு. சரிங்களா சார்? இன்னைக்கு மேடையில் இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். இவருடைய வார்த்தை, இவருடைய பேச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தின் மத்தியில் ரொம்ப வீரியமாக சென்று சேரும். அதனால நான் ஒரு தெளிவுபடுத்தலுக்காகத்தான் கேட்கிறேன். விஜய் உண்மைக்கு மாறான ஒரு தகவலை இன்னைக்கு மேடையில பேசி சென்று இருக்கிறாரா சார்? விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி அல்ல. அவர் ஒரு நடிகர், ஒரு தொழில் செய்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் பேசுகிறார் என்று வியக்கத்தக்க அளவிற்கு அரசியல்வாதிகளால் மிஞ்சி மிகப்பெரிய நடிகராகிவிட்டார். தான் செய்த தவறை, தன்னால் ஏற்பட்ட இந்த விபத்தை கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் அவருடைய தொண்டர்கள், இறந்து போன தொண்டர்கள் மீது அரசியல் செய்வதற்கு ஒரு துணிச்சலான ஒரு அரசியல்வாதியாக அசிங்கமாக மாறிவிட்டார். இதுக்கு மேல இன்னும் சொல்ல முடியாது. யாராவது தன் வீட்டுக்காரர்கள் இறந்ததை வைத்து அரசியல் செய்வார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை கடமையை தவறியது காவல்துறை. தமிழக காவல்துறை, முதலமைச்சர் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட எஃப்ஐஆரில் விஜய் பெயரை சேர்க்காதது மிகப்பெரிய தவறு. அது சேர்த்திருக்க வேண்டும். நீதிமன்றம் சென்ற பிறகு குற்றவாளியா இல்லை என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு சாதகமாக ஒரு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி ஒரு அரசியல் தனக்கு எதிர்பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காப்பாற்று நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக என்னவோ தெரியவில்லை, காவல்துறை ஒரு தவறை செய்தது. அதை முதல்வரும் கண்டிக்கவில்லை. ஓகே, சிபிஐ அந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிச்சு, விசாரணை கூட்டு இருக்கு. ஏன் தமிழக காவல்துறை செய்யவில்லை? அப்பட்டமா தெரிகிறது. கூட்டத்தை அதை மேற்படுத்தி காட்ட வேண்டும், அதிகப்படுத்தி காட்ட வேண்டும், காத்திருந்தார்கள் என்று பத்திரிகைகள் எழுத வேண்டும் என்பதற்காக படிப்படியாக 7 மணி நேரம் தாமதமாக திட்டமிட்டு செய்த சதி என்பது எல்லோரும் சந்தேகமாக உள்ள நிலை. இதை யாருக்குமே மாற்று கருத்தில்லை. ஓகே, இவருடைய பலியை சொல்லாதவர்கள் திமுக மட்டுமல்ல. இவர் யாரை ஜோக்கர் என்று சொல்கிறாரோ, யாரை காமெடி பீஸ் என்று சொல்கிறாரோ, அந்த அதிமுக உட்பட எல்லோருமே இவர் மீது ஆர்வத்தில் பழி போட்டார்கள். பின்னாடி சம்பவத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சம் மாறி பாஜக மாதிரி நாடகம் ஆட ஆரம்பித்தார். இவர் நடந்தது விபத்தாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த விபத்துக்கு யார் காரணம்? ஒரு கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த கார்ல பிரேக் பிடிக்கலையா, எத்தனை டிராபிக் மாறி வந்தானா, ஏதாவது ஒரு நிலை இருக்க வேண்டும். இது விபத்து தான், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த விபத்துக்கு யார் காரணம்? அங்கே வந்தது ஒரே வாகனம் தான், விஜய் என்ற வாகனம் தான். சார் எனக்கு இல்லாதது சார், இங்க பாருங்க, நீங்க சட்டப்பேரவைக்குள் இருந்திருக்கிறீங்க, ஒரு 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்கிறீங்க சார். எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார். இந்த கரூர் அசம்பாவிதம் குறித்த கேள்விகள் அதிகாரப்பூர்வமாக வரலாற்றில் பதிவாகக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் அந்த பிரச்சனையை கிளப்புகிறது. அப்போ அதற்கு பதிலளிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசு தரப்பு முதலமைச்சர் அதற்கு பதில் கொடுக்கிறார். சார், எனக்கு முதல்ல சொல்லுங்க, இது அரசாங்கத்தினுடைய பதில் தானே இது, அல்லது திமுக தலைவருடைய பதிலா? முதலமைச்சர், அமைச்சர்கள் சொல்லக்கூடிய அனைத்து பதிலும் அரசாங்கத்துடைய பதில், அரசாங்கத்தின் பதில். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பேசக்கூடியது மட்டும்தான் உறுப்பினருடைய பதில். சார், எனக்கு ஒண்ணு சொல்லுங்க சார், விபத்திற்கான காரணத்தை சொல்வதும் விபத்துக்கே இவருதான் காரணம்னு சொல்வதும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா சார்? அது விசாரணை நடந்த முதல் தகவல் அறிக்கையில் அப்படித்தானே வரும். ஒரு விசாரிக்கும் பொழுது முதல் தகவல் அறிக்கை தீர்ப்பல்ல. ஆனா முதல் தகவல் நான் இவர் தான் குற்றவாளின்னு சொன்னா அதுவரை அவர் தான் குற்றவாளி. சரி, நீதிமன்றம் சென்ற பிறகுதான் குற்றவாளியா இல்லையா என்பது தெரிய வரும். முதல் தகவல் இல்லாமல எதுவுமே செய்துவிட முடியாது. சரி, இத 4 பேர் சொல்றது இல்லைங்க. தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவே காரி துப்புனது.
இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்தும் மற்ற தூரத்துடைய நாடுகளிலிருந்தும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா என்று இரங்கல் சொல்லிவிட்டு இதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தார்கள். இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இன்னும் இது போன்ற நடிகர்களை நம்பி மக்கள் தெருவில் இருந்து வீணாகிக் கொண்டிருக்கிறார்களே என்ற நிலை இருந்து கொண்டிருந்தது. அதுக்காக நடிகர்கள் அரசியலுக்கு வர வேணாம் நான் சொல்லல, வரட்டும், நல்லது செய்யட்டும், நான் அதை மாற்று கருத்தே இல்லை. கனமுயலை அம்பினும் யானை பிழைத்த வேல் ஏந்தன் அரிது. திமுக தொட்டால் தான் நான் பிரயாணம் செய்ய முடியும். அதிமுக அடியக்கூடிய கட்சி, அதை தொட முடியாது. அதன் முதுகிலைத்தான் நான் பிரயாணம் செய்ய முடிகிறேன். அதிமுகவுடைய பாடியில் தான் நான் பிரயாணம் செய்ய முடியும் என்று அவர் திமுக ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். திமுக வாழ்ந்தால்தான் அவர் வாழ முடியும் என்று முடிவு செய்து விட்டார். அது அவருடைய அரசியல் ராஜதந்திரம். ஆனால் இன்று 41 பேர் மீது நீங்கள் அந்த பிணத்தின் மீது எந்தவுடைய கண்ணீரின் குடும்பத்துடைய கண்ணீர் மீது நீ அரசியல் செய்கிறீர்கள். இப்பொழுதுதான் உங்க மேல சந்தேகம். இத்தனை நாள் சந்தேகம் இல்லை. நீங்க ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு அரசியல்வாதி, மற்றவங்க அரசியல்வாதி, அப்படிதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று உங்களுடைய பேச்சு மிகவும் மோசமானது, மிக மிக மோசமானது. நீங்க அரசியல் லஞ்ச லாவணியம் பேசுங்க, அதை பத்தி வரல. 41 பேர் பலி போட்டது யாருன்னு சொன்னா நீங்க தான் பலி போட்டீங்க, நீங்க தான் லேட்டா வந்தீங்க, அந்த சாவுக்கு நீங்க தானே பொறுப்பு. பிற நானும் மணிகண்டன் நம்ம பொறுப்பாக முடியும்? இதெல்லாம் சார் வேடிக்கையா இருக்குது. சிஎம் சார் என் மேல ஏன் பழி போட்டீங்க, மனசாட்சி இல்லாம பழி போட்டீங்களேன்னு சொன்னா எங்க பழி போட்டாங்க சார்? அரசியல் பண்ணுகிறார் அவர். இவரை காப்பாத்தி விட்டார் சிஎம் சார். எஃப்ஐஆர் பேர் போடாம சிஎம் சார் காப்பாத்தி விட்டாரு. அதுக்கு வாங்கி கட்டிக்கிறேன். அப்பவே போட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தா இவங்க எல்லாம் காணாம போயிருந்தார்கள். எத்தனை நாளாச்சு வெளியே வர்றதுக்கு? துக்கம் விசாரிக்கிற இடத்துக்கு போவாங்களா? துக்கத்துக்காரங்களா ஊட்டங்களா வச்சு துக்கம் விசாரிப்பாங்களா? இதுதான் தமிழ்நாட்டுல மரபா? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்துல இதுதான் மரபா? எங்கேயுமே துக்க ஊட்டி இலவ முட்டை கொண்டாந்து ஊட்ட கொண்டாந்து வச்ச சரித்திரம் இல்லைங்க. நீங்க வரலாற்று இதான் முதன்மை, இதுதான் புதுமை என்று பதிய வேண்டிய நிகழ்வு. எங்கேயுமே பாருங்க, துக்கத்துக்காரங்களா இங்க உட்கார மாட்டாங்க. அவங்கள்ட்ட காரியம் முடித்துக்குள்ள இங்க உட்கார வச்சாச்சு. என்ன நியாயம்? அது பணத்தை கொடுத்து கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்க. ஒரு உயிருக்கு பணம் தான் தீர்வா? உதவி செய்வது வேறு, அதற்கு விளம்பரம் தேவையா? உங்க கட்சிக்காரன் செத்து போயிருக்கான், அதுக்கு விளம்பரமா? ஆகவே மனிதனுடைய உயிரோடு, அது உங்க குழந்தையா இருந்தாலும் சரி, என் குழந்தையா இருந்தாலும் சரி, பச்சிலம் குழந்தைகள், அந்த உயிரோடு தயவு செய்து விஜய் அவர்களே நீங்கள் விளையாட வேண்டாம். நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள், நன்மை செய்யுங்கள். ஓகே சார், பேசலாம் சார், பேசலாம். நிஜாமுதீன் சார் ரொம்ப எமோஷனலாக பேசி ஜனங்களோட ரொம்ப பிளண்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு விஜய் எடுக்கக்கூடிய இந்த முயற்சி இருக்குல்ல சார், விஜய் தனி நபர் அல்ல, விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் இப்படின்னு பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் எல்லாம் இருக்குல்ல சார், இது ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அவரு பேச்சோட பேச்ச அவர் உண்மையை சொல்லிட்டார். அரசியலில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லுவதென்றால் மக்களை சொல்றதுன்னு அர்த்தங்கிறாரு. உங்களை சொன்ன மாதிரின்றாரு. எய்தாப்புல உள்ள மக்கள் ஒண்ணு தெரியாத சுயசு பிள்ளைகள் தான், ஒண்ணு தெரியாத அனுபவம் இல்லாததான் ஏற்கனவே அதே குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்குது. ஆகவே தான் அப்பட்டமாக தானும் தனது கட்சிக்காரர்களும் இதுவரை எந்த அனுபவமும் பெறாத, எதுவும் தெரியாதவர்கள் என்பதை தனக்குத்தானே ஒப்புதல் சாம்சன் கோட் போற மாதிரி போட்டுக்கிறார். அப்ப அவர் நிலைப்பாடு என்ன? உண்மை தெரிஞ்சு போச்சு அவருக்கு, அவருக்கே தெரியும் யாருக்கும் ஒண்ணும் தெரியாது என்ற நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம சகோதரர் சொன்னார். இதை இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா கேட்கிறேன் சார். அதாவது தன்னை குறித்த விமர்சனங்கள் ரொம்ப நையாண்டியாக வருகிறது அப்படிங்கறத சைக்கலாஜிக்கலா அதை டாலரேட் பண்ண முடியாம தன்னுடைய ரசிகர்களை கவசமாக மாற்றுவதற்கு ரொம்ப உளவியலா முயற்சி பண்றாரா விஜய்? அப்படின்ட்டு. ஆமா, உண்மைதான் சொன்னா உன்னதான் சேர்த்து இழுத்துக்கிறாரு. அவர் தொண்டர்கள் அப்படித்தான். அதனாலதான் அவ்வளவு பெரிய ஆபத்து, அவ்வளவு பெரிய விபத்து நடந்தது. விபத்தே எதுவும் தெரியாத காரணத்தால்தான் நடந்தது. யார் தெரிஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா பச்சளம் குழந்தை, 1 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை எவ்வளவு எடுத்துட்டு உட்கார வச்சிருப்பானா அந்த விபத்துல? அப்ப என்ன தெரியும்? மக்கள் ஒன்றும் தெரியாதவர்கள், அரசியல் தெரியாதவர்களை பார்த்து எப்பா என்ன முட்டா பயிர் சொல்றாங்க, நீ முட்டா பயிர் தாண்டா, மேட்டர் முடிச்சு, சிம்பிள். இப்படிதான் கொண்டு வர்றாரு. அப்ப இதை நம்பி தமிழ்நாட்டை ஹிண்டன்பர்க் நிறுவனம் சார், அதானி நிறுவனத்தினுடைய என்னது இந்த போலி நிறுவனங்கள் சம்பந்தமாக
ஒரு அறிக்கை வெளியிட்ட உடனே அதானியுடைய குழுமம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரஸ் ரிலீஸ கொடுத்தாங்க. அதுல அவங்க சொன்னாங்க, எங்களை அட்டாக் பண்ணா இது இந்தியாவின் மீதான தாக்குதல். அந்த மாதிரியா சார் இது? ஆமா, மோடி பின்னாடி நிக்கிறாரு. அதானி தாக்குனா மோடி இல்ல சார், அவங்க சொன்னாங்க எங்க நிறுவனத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் இந்த நாட்டின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல். அது போல விஜய் விமர்சித்தா இல்ல இது என்ன சொல்ல, மக்களே உங்களை தான் சொல்றாங்கன்னு சொல்றாரா? மக்களை சொல்லுங்க, அவர் எய்தாப்புல உட்காந்து அவங்க மக்களை சொல்றாரு, தேவாக்கா மக்களை சொல்றாரு. சரி சரி சரி. அவர் தமிழ்நாட்டு மக்களை என்ன சொல்ல முடியுமா? மணிகண்டன் சொல்ல முடியுமா? அரவிந்தாட்சனை சொல்ல முடியுமா? அவர் வந்து நண்பரை சொல்றாரு, நண்பரோட சுத்தி உள்ள தொண்டர்களை சொல்றாரு. எப்பா என்ன முட்டா பையன் சொல்றாங்க, நீ தான் முட்டா பையன் அப்படி சொல்ற. ஒண்ணு தெரியாது சொல்றா, தற்கொலைன்னு சொல்றாங்க, நீ தானா தற்கொலை ஏற்றி விடுவது. அதனால இவர் வந்து மக்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்றால் இவர் அரசியல் கத்துக்கணும். இவருக்கே அரசியல் தெரியவில்லை. ஒரு கதை சொல்றாரு, அந்த கதையை முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாரு யோசிச்சு பார்க்கணும். அவருக்கே என்ன சொல்ல வராரு, ஏது சொல்ல வராருன்னு தெரியல. அந்த கதையை முன்னிறுத்தாரு. அந்த கதையில ஒரு இளைஞன் வந்தானா, பாக்கெட்ல புல்லு கட்டு வச்சிருந்தானா, புல்லு கட்டு பாக்கெட்டை உள்ள வச்சுட்டு போறானா, அந்த மாடு வந்து புல்லு தட்டு போச்சான். ஜல்லிக்கட்டு கால புல்ல பார்த்தவனா போயிடுச்சான். நீ வளர்த்த கால, நீ வளர்த்த மாடு ஆடு வேண்டாம் அப்படி போலாம். ஜல்லிக்கட்டு கால புள்ள திங்கன்னா எல்லாரும் ஜெயிச்சுட்டு போவானா ஜல்லிக்கட்டுல? அதுக்கே மறுநாள் இவ்வளவு பெரிய போராட்டம். சொல்லுகின்றதையும் பொருத்த சொல்ல வேண்டும், புரிந்து சொல்ல வேண்டும். மணிகண்டன் சொன்ன மாதிரி A4 சீட் எழுதி வச்சு போனா அப்படிதான் இருக்கும். முழக்கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே மாறி மாறி போகும்போது சேர்த்து வச்சதான் படம். இப்ப ஒண்ணு ஒண்ணா கத்துட்டு படம் வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஆகவே தமிழ் மக்களை, தமிழக மக்களை சினிமாமயப்படுத்த வேண்டாம். தமிழ் மக்களை அரசியல் படுத்துங்கள். அதற்கு முதல் நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள். தவறில்லை. நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மக்களையும் குழப்பி நீங்க எங்கே கொண்டு விட போகிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே உங்களை வந்து இன்னும் புரியாத புதிராக மக்கள் இவர் தற்கொலையா, அரசியல் தெரியாதவரா, பாடம் படிக்காதவரா, அப்படியே பார்த்த சாமியார் மாதிரி அப்படி மாதிரி இருக்காரு. என்ன நடையில இருக்காரு, ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரா? புரிய மாட்டேங்குது. சார் நான் முடிக்கிறேன் சார். நிஜாமுதீன் சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல கழிவறை கதவு இல்லாம இவங்க ஆட்சியில கட்டுவாங்க போல இருக்குது. அதை சொல்லிக்கிறாங்க, கதவு இருந்தா தான் கழிவறை வரும் அப்படின்னு. கதவு இல்லாம கழிவறை வரும். கதவு இல்லாத கழிப்பறை. சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்து கொண்ட எல்லாருக்கும். கதவு இல்லாத கழிப்பறை கட்டினது சார் ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில கலந்து 3 பேருக்குமே ரொம்ப நன்றி சார். நேரிலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.